வேதத்திலே கோலியாத் தாவீது கோலியாத்தினுடைய கதையை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த கோலியாத் தாவீதுனுடைய சம்பவத்தில் பார்க்கலானால் யார் அங்கே இருக்கிற சவுல் ராஜாவால கோலியாத்தை ஜெயிக்க முடியல. சுத்தி இருக்கிற படை வீரர்களால கோலியாத்தை ஜெயிக்க முடியல. கோலியாத்தை ஜெயிக்க முடியாததுக்கு என்ன காரணம்? இவங்க கையில ஆயுதம் இல்லாததுக்கு காரணமா? இவங்க அவனை விட ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கிறது காரணமா? இல்லைன்னா இவங்களுடைய ட்ரெஸ் சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணமா? இல்லைன்னா இவங்க நிக்கிற ஏரியா சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணமா? அப்படி கிடையாது. அத்தனை பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தாவீதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தாவீது எதை கொண்டு கோலியாத்தை முறியடிச்சான்? பட்டயத்தை கொண்டு முறியடிச்சானா? அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை கொண்டு முறியடிச்சானா? இல்லைன்னா அவன் நிக்கிற இடத்தை கொண்டு முறியடிச்சானா? கிடையவே கிடையாது. இவங்கள்ட்ட இருந்த பட்டயம் கூட தாவீதினிடத்துல இல்ல. இவங்க உடுத்தி இருக்கிற உடைய கூட அவனால உடுத்த முடியல. ஆனால் இவர்களுக்கு முன்பாக 40 நாட்கள் வந்து கர்ச்சித்து கொண்டிருந்த அந்த கோலியாத்தை பார்த்து அத்தனை பேராலையும் ஜெயிக்க முடியாட்டாலும் இந்த தாவீதால கோலியாத்தை ஏன் ஜெயிக்க முடிஞ்சிருச்சுன்னா, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் கோலியாத்தை உயரமானவனாய் பார்த்தார்கள். அவனுடைய தலை சீராவை பார்த்து பயப்பட்டாங்க. அவனுடைய கையிலே இருக்கிற ஆயுதத்தை பார்த்து பயப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒருவன் தாவீது அவனுடைய பார்வையை மாற்றிக்கொண்டான். இவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்தன், நான் பயப்பட மாட்டேன். நான் ஆராதிக்கிற கர்த்தர் சிங்கத்தினுடைய வாய்க்கும் கரடினுடைய கைக்கும் என்ன தப்புவித்த கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இவன் ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான். அவைகளை என்னுடைய கரத்துல கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இந்த கோலியாத்திற்கு பின்பாக எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் ஒரு நாளும் கோலியாத்தை பார்ப்பதில்லை. அவனுக்கு பின்பாக எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தரை பார்ப்பேன்ற அந்த கண்ணோட்டம் பாருங்களேன். சரியா பார்த்துட்டாரு பாருங்க, சரியா பார்த்துட்டாரு. சரியா பார்த்த உடனே அவருக்குள்ள விசுவாசம் வருது. சரியா பார்த்த உடனே யுத்தத்திற்கு இறங்கி போலான்னு இறங்கி போயிட்டான். சரியா பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது ஜெயத்தோட திரும்பி வந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் கஷ்டப்படுகிறதுக்கு என்ன காரணம்? தைரியமா வாழ முடியாததற்கு என்ன காரணம்? நீங்க ஏன் அடுத்த ஸ்டெப் வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் இன்னைக்கு தன்னையே நொந்து கொள்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய பார்வை சரியில்லை. உங்களுடைய கண்களில் நீங்க இன்னும் வெற்றி அடையல. நீங்க கண்களில் இன்னும் நீங்க சரியாகல. இயேசுவை போல நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கல.